இந்த வீடியோவில் வந்து என்னோடய கேக்குக்கு நான் எப்படி செயல் செஞ்சேன், அதாவது ஐசோமால்ட் யூஸ் பண்ணி செயல் வந்து எப்படி ரெடி பண்ணேங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த சைஸில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வந்து கொஞ்சம், அதாவது நீங்கள் ஒரு ஈரத்தை ஊற்றுனீங்கன்னா உரியாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை வந்து நான் எல்லா பக்கமும் வர மாதிரி டேப் பண்ணிக்கிட்டேன். டேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறவு நான் வந்து ஐசோமால்ட்டை வந்து மெல்ட் பண்ணி, இந்த மாதிரி கிளாஸில் எடுக்காதீங்க, ஏன்னா ஐசோமால்ட்டை நீங்கள் மெல்ட் பண்ண உடனே அது வந்து கட்டி ஆகுது கொஞ்சம் நேரத்துலேயே. அந்த எந்த பாத்திரத்தில் ஹீட் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே கலரையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு கெட்டியான கூட திருப்பி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணால் திருப்பியுமே உங்களுக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மெல்ட் பண்ணதை வந்து நான் வாட்டர் பாட்டிலோட ஒரு பாதி அளவுக்கு தான் அப்படி ஊற்றிருப்பேன். மேல் பக்கமாக 2 பக்கமும் வர மாதிரி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது வந்து கெட்டியாகி கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பையை ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும்.